பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனது சிருஷ்டிப்பில் எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றே இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து கூறியுள்ளார். இத்தகைய விசேஷித்த தன்மையுடைய நமக்குள் ஓர் விசேஷித்த தனது நோக்கத்தையும் கர்த்தர் வைத்துள்ளார். அதுதான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாகும். இப்படிப்பட்டதான விசேஷித்த கூட்டத்தை குறித்தே தாவீது கூறுகிறான், தேவனது வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் என்று. தேவனது வல்லமை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது பிரமிக்கத்தக்கதாயும், அந்த ஞானத்தை குறித்து யோசிக்கும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் வண்ணமாயும் இருக்கின்றது. அதை கருத்தாய் பின்தொடரும் பொழுது நமது ஞானமும் விரியடையத்தக்க ஆற்றல் அதற்குள் காணப்படுகிறது. இன்றைக்கும் அவரது சமூகமாகிய ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் அவரது வல்லமையை நினைத்து கருத்தாய் ஆராய்ந்து அவரை ஆராதிப்போம். சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் தேவனது வல்லமை அநேகருக்கு பிரசித்தப்படுத்தி அவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். தேவன் தாமே தமது வல்லமையின்படி நம் வாழ்வில் இடைப்பட்டு வல்ல பெரும் காரியங்களை நமக்கு செய்வாராக. God bless you abundantly.